வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் ஈரோட்டில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ பல விஷயங்களை குறிப்பிட்டார். குறிப்பாக ஒரு பேங்க்குக்கு எப்படி பல கிளைகள் இருக்குமோ அதுபோல் தமிழ்நாட்டில் அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் பாஜகவுடைய பிரான்ச்சாக செயல்படுகிறது. இங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் டெல்லியில் போய் அவங்க ஹெட் ஆஃபீஸான அமித்ஷா வீட்டில் போய் கேட்டுட்டு வர்றாங்க. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது கூட ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படின்றாரு. செங்கோட்டையனை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசுகிறார். டெல்லியில் அப்ரூவல் வாங்கிட்டு அனுமதி பெற்றுவிட்டு தான் அவங்க இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க. அதனால் அவங்களாம் கட்சி மாறுறாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு பணியிட மாற்றம் மாறாங்க அப்படின்ற பொருளில் துணை முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் தொடர்ந்து திமுகவும் பாஜகவும் தான் மறைமுக கூட்டணி அப்படின்ற விமர்சனத்தை தாவேகா முன்வைத்து வருகிறது. செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போயிருக்கிறாரு. இது ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி தான் அப்படின்ற பொருளில் துணை முதலமைச்சர் பேச, அதே செங்கோட்டையனுக்கு எதிராக கடுமையான பேச்சுக்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த தொகுதியில் அந்த சட்டமன்ற தொகுதியில் பிரம்மாண்ட கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். இங்கே தான் நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்து வெற்றி விழா நடத்த போகிறோம் அப்படின்றாரு. செங்கோட்டையன் பதவியை ராஜினாமா செய்தது உங்கள்கிட்ட கேட்டாரா அப்படின்லாம் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். அதிமுகவும் தாவேகாவும் பாஜகவின் கிளைகள் அர்த்தமுள்ளதா உதயநிதியின் விமர்சனம் அப்படின்ற பேரில் இந்த விவாதத்தை கட்டமைச்சிருக்கோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய தாவேகாவிலிருந்து பேராசிரியர் சம்பத் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுகவிலிருந்து திரு சூர்யா வெற்றி கொண்டான், அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதிமுகவிலிருந்து திருமதி சிவசங்கரி, அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல சிவசங்கரிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. உங்கள் ஹெட் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கிட்டு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காராம். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை நீங்கள் உங்கள் தலைப்பே அர்த்தம் உள்ளதா அப்படின்னு தான் வச்சுருக்கீங்க. அவங்க பேச்சு என்னைக்கு அர்த்தம் உள்ளதா இருந்திருக்கு சார்? 365 நாளும் அவதூறுகளை தானே ஆயுதங்களாக வச்சுருக்காங்க. இல்ல, அர்த்தம் இருக்குன்னு போடலாம், அர்த்தம் இல்லைன்னு ரெண்டாவது. இல்ல அர்த்தம் இல்லாத பேச்சுக்கள் தானே சார், அவதூறுகள் தானே ஆயுதம் அவங்களுக்கு. தொடர்ந்து 365 நாளும் எழுந்தாலும் விழிச்சாலும் தூங்கினாலும் கனவுல கூட அதிமுகவை கண்டு அவ்வளோ பயம். துணை முதலமைச்சர் சொல்றாரு ஹெட் ஆபீஸ் பிரான்ச் இதெல்லாம் சொல்றாரு. அதுதான் எனக்கு இந்த தாவரத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காருல்ல. தாவரத்தை பத்தி யார் வேணாலும் பேசலாம். டிரான்ஸ்ஃபர் இல்ல தாவி எத்தனை பேர் தாவியும் தாவரத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு இல்லையா? தாவரத்தை யார் வேணாலும் பேசலாம். உதயநிதி ஸ்டாலின் பேச முடியுமா? அப்படி தாவி வந்தவங்கள தான் நீங்க தியாகின்றீங்க. அப்படி தாவி வந்தவங்கள தானே தியாகின்றீங்க. அப்ப நீங்க பேசலாமா? உங்க கட்சிக்கு வந்து தாவி வந்துட்டா தியாகி, அடுத்த கட்சிக்கு போயிட்டா அது என்ன பிரான்ச் ஹெட் ஆபீஸ் பவர் சென்டர்? ஒரே ஒரு விஷயம் சொல்ற பாருங்க சார், எங்களுடைய பொதுச் செயலாளர் 175வது கூட்டம் நேற்று சந்திச்சது. 175வது கூட்டத்தில் அந்த சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், என்ன பிரச்சனைகள் நடக்குது தமிழ்நாட்டில், கொலை கொள்ளை கற்பழிப்பு விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு. தனி மனித வெறுப்போ தனி மனித தாக்குதலோ பற்றி அவர் பேசலை. இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்கிறீங்களே ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுன்னு, இன்னைக்கு திமுக வழி நடத்துவது யாரு? மேற்கு மாவட்டம், தென் மாவட்டம், கிழக்கு வடக்கு எல்லாமே யாரு? இங்க இருக்க சேகர் பாபுல ஆரம்பிச்சு ராஜ கண்ணப்பன், ஜெகத் ரட்சகன், ஏவாவேலு, அனிதா, தங்க தமிழ் செல்வன், மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர்கள் இருக்காங்க சார். முத்துசாமி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி வரைக்கும் இன்னைக்கு அதிமுக இருந்து போயிருக்கிறாங்க. பொறுப்பு நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இன்னைக்கு திமுக வழி நடத்துறதே யாரு? நீங்க பேசலாமா ஹெட் ஆபீஸ் பிரான்ச்? அப்ப அவங்கள யாருடைய பிரான்ச்? திமுக இருந்தவங்க அதிமுக இருந்து போனாங்க. இதுதான் சார் சொல்றேன். நான் அதான் சொல்றேன். சரி, அதிமுக எங்க இருந்து போச்சு சார்? இருங்க, அது நாங்க இன்ன வரைக்கும் யாரையும் நம்பி இல்லையே சார். நாங்க வந்து ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்கலையே. ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்கற நீங்க அதிமுகவே திமுகவிலிருந்து நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஆரோக்கியமான விவாதத்துக்கு வாங்க சார். அவர் வைத்த குற்றச்சாட்டுக்கு வாங்க. நீங்க பிரான்ச் ஹெட் ஆபீஸ், அப்ப உங்களுக்கு காங்கிரஸ் ஹெட் ஆபீஸா இருந்துச்சு, அதை பத்தி என்ன சொல்வீங்க? அதுதான் உங்களுக்கு ஹெட் ஆபீஸா இருந்துச்சு, அது சொல்றபடி தானே நடந்துக்கிட்டீங்க எல்லாத்துக்கும். இல்ல, அதுல ஒரு பொருள் என்னன்னா, செங்கோட்டையன் நீங்க கூட்டணியில இருக்கப்பவே டெல்லிக்கு போறாரு, அமித்ஷா மீட் பண்றாரு. அதாவது அமித்ஷாட்ட ஒன்னா இருக்குன்றத பத்தி பேசுனேன் அப்படின்னா, நீங்க கூட்டணியில இருக்கிறப்பவே மீட் பண்றாரு. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், அதுக்கப்புறம் இங்க இவரோட வர விஜயோட வர செயல்பாடுகளுக்கு அவங்க கட்சிக்கான தண்டனை கொடுத்தாச்சு, அவங்க கட்சி விட்டு விலக்கியாச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சியில இருந்து இப்ப போனார் அன்வர் ராஜா போயிருக்காரு. யோசிச்சு பாருங்க, மைத்ரேயன் போயிருக்காரு, PH மனோஜ் பாண்டியன் போயிருக்காரு. இவங்கெல்லாம் யாருடைய பிரான்ச்சா போயிருக்காங்க? OPS பிரான்ச்சா, டிடிவி பிரான்ச்சா, யாருடைய பி டீம்? இப்படி விவாதத்தை கொண்டு போனா என்ன சார்? இப்ப வந்து நிர்வாக சீர்கேடுகளை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க பிரான்ச் பவர் சென்டர் அதெல்லாம் எங்களுக்கு இல்ல சார். இங்க பாருங்க, அதிமுக
கடைக்கோடியில அடையாளம் இல்லாத ஒரு தொண்டனை கொண்டு வந்து அடையாளப்படுத்தி பயிற்சி கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி எல்லா முகவரியும் கொடுத்த பிறகு அள்ளிக்கிட்டு போய் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு மொத்தமே. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, வேலை செய்ய முடியாது, வேர்வைனா பயம், வேலைன்னா பயம். அண்ணா திமுகல பயிற்சி கொடுத்த நிர்வாகிகளை கொண்டு போய் தான் இன்னைக்கு நீங்க ஆட்சியை நடத்துறீங்க. அதனால நீங்க பேசக்கூடாது. வேலை செய்யாம வந்து ஆட்சியில திரும்ப வந்திருக்காங்க, தொடர்ந்து தேர்தல்களை ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துல ஒரு தேர்தல்ல ஜெயிக்கலாம், தொடர்ந்து ஜெயிக்கலாம். எடுத்துங்க நீங்க கிழக்கு மேற்கு வடக்கு எல்லாத்துல பொறுப்பு அமைச்சர்கள் யாரு, செல்வ கணபதி யாரு, ராஜகண்ணப்ப யாரு, அனிதா யாரு, அதிமுக இருந்து போனவங்க, தாவாவேலு யாரு, ரகுபதி யாரு, லட்சுமணன் யாரு, யாரு அவங்க எல்லாம் யாரு, சேகர் பாபு யாரு வட சென்னையில, இவங்கெல்லாம் அண்ணா திமுக ஆள் பிடிச்சு கொண்டு போய் நீங்க வந்து ஏன் மேடம் உங்ககிட்ட இருந்து போறாங்க? அதை ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? நாங்க வெச்சமா ஏன் இவங்க எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல போனவங்க. இப்ப அதை எடுத்துங்க. அதனால வந்து ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்துல இருந்து போனவங்க. அதை தான் நான் எடுத்துங்க. ஒரு கட்சி இருந்து இன்னொரு கட்சிக்கு போது இன்னொரு கட்சி. ஆனா நாங்க எந்த இடத்துல ஆள் பிடிச்சி திமுக இருந்து இவங்களை கொண்டு வந்து பொறுப்பு அமைச்சரா போட்டு நாங்க வந்து ஒரு நாள் என்ன சொன்னாரு பிரச்சாரத்துல 21 பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு, நான் ஆட்சி அமைச்ச உடனே முதலமைச்சர் ஆனா செந்தில் பாலாஜி சிறைக்கு அனுப்பினார். அந்த செந்தில் பாலாஜியே நீங்க தியாகின்றீங்க. அதனால இந்த தாவரத்தை பத்தியோ ஹெட் ஆபீஸ பத்தியோ பிரான்ச்ச பத்தியோ உதயநிதி பேசக்கூடாது. நிர்வாக சீர்கேடுகளை பத்தி நாங்க விமர்சனம் வச்சா அதுக்கு பதிலடி கொடுங்க. ஓகே, கேப்போம். விசிகாவில் இருந்து திரு பாவலன் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான் அவர்கள்ட்ட. திரு சூர்யா வெற்றிக்கொண்டான், நீங்க வந்து பாஜகவின் பல கிளைகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றீங்க. அதிமுகல இருந்து திமுகவுக்கு வர்றாங்களே, அப்ப அது எப்படி கிளையில டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி தான் பார்க்கணுமான்னு கேட்குறாங்க சார். மைத்ரேயன் வந்தாங்க, இப்போ மனோஜ் பாண்டியன் வந்தாரு, அன்வர் ராஜா வந்தாரு. ரைட் சார். சார் கேக்குதா சார்? எஸ் எஸ் எஸ். ஒன்றும் இல்லை, இப்போ சிவசங்கரி மேடம் பேசுனதை ஃபுல்லாக கேட்டேன். அவங்களுக்கு என்னப்போ பெரிய வருத்தம்னா, நீங்கள் வந்து திமுக அண்ணா திமுகவிலிருந்து திமுகவுக்கு வராங்களே அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் வழி நடத்தலையா? இப்போ திமுகவை ஒவ்வொரு மண்டல வாரியா மாவட்ட வாரியா இவங்களெல்லாம் வழி நடத்தலையா? இப்போ அதனால் என்ன ஆயிடுது அப்படி இப்படின்னு அவங்க ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசுனாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, உங்களால் அதில் வந்த ஒரே ஒருத்தர் அழகாக தெளிவாக சொன்னார், எங்களை அடித்து துரத்துகிறார்கள், நாங்கள் அனாதை போல் நடுரோட்டில் நிற்கிறோம் அப்படின்னு. இப்போ கடைசியாக வந்த மனோஜ் பாண்டியன் பேசும்போது தெளிவாக எல்லாத்தையும் சொன்னார். அப்போ எங்கள் தலைவர் ஒரே ஒரு வார்த்தை தான் நாங்கள் உணர்வுபூர்வமாக சொன்னோம், கவலைப்படாதப்பா, ஒரு புள்ள என்ன தப்பு பண்ணிட்டு அது ரோட்டில் நின்னாலும் பெத்த தாய்க்கு தான் தெரியும் அந்த அருமை, அதனால் அந்த தாய்க்கு தான் தெரியும் பால் கொடுக்குற அருமை, அதனால் கவலைப்படாத, பசியோடு இருக்க பா தாய் வீட்டுக்கே வந்துருன்னு தாய் உள்ளத்தோடு அவங்களெல்லாம் சேர்த்து ஆளுக்கு ஒரு இடத்துல வேலையை கொடுத்து நாங்கள் வழி நடத்துறோம்னு சொன்னால் கேள்வி என்னன்னு முதல்ல சிவசங்கரி புரிஞ்சுக்கணும். இப்ப அதிமுக தலைமை உள்ளத்தோடு அரவணைக்கிறீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், தாவேக்காவை அதை பண்ணிருக்குன்னு பார்க்க வேணாமா? மேல போயிட்டாங்க, டெல்லியில கேட்டாங்க, டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு அப்படின்னு தாய் வீடுன்னு நான் பெருமையோட சொல்லிட்டேன். பிஜேபியை தாய் வீடுன்னு சொல்ற துணிச்சல் தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்காக இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. சிவசங்கரி வாயை திறந்து சொல்லுங்க, பிஜேபி எங்கள் தாய் வீடு இல்லை சொல்லுங்க, யாரையாவது சொல்லுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும், தலைமையை யார் வழி நடத்துறாங்கிறது தான் இப்போ கொஸ்டினா வந்தது. எங்க துணை முதல்வர் ரொம்ப நாசுக்கா அழகா பக்குவமா அவர் முறையா என்ன சொன்னார் பாருங்க, இருக்கிற 2-3 கட்சி எல்லாம் கிளை மாறி போயிட்டாரு செங்கோட்டையன், அதனால அவர் ஹெட் ஆபீஸ்ல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாரு. இப்ப அவர் ஒன்றும் மறைச்செல்லாம் பேசல, ஒரு துணை முதல்வர் ஓப்பன்ல தான் பேசினார். நாங்க அடிக்கடி சொல்றோம், இது அதிமுக, அது அதிமுகங்கிறத விட அண்ணாங்கிற பேர் எடுத்துட்டு ஆரிய திமுகவா இருந்தது. அது அந்த அம்மா இருக்க வரைக்கும் இருந்தது. அதுக்கு பின்னால இப்ப அமித்ஷா திமுகவா மாறி போச்சு. இவ்வளவுதான் எங்களோட வாதமா இருந்தது. அது ஒரு காலம் கூட்டணியில இருக்காங்க விமர்சிக்கிறீங்க, கூட்டணியை விட்டு வெளியே வந்தப்ப விமர்சிச்சீங்க, தாவேக்காவை இந்த லிஸ்ட்ல கொண்டு வரீங்களா? ஏன் சார் தாவேக்கா மட்டும் என்ன சார், அதிமுக எடப்பாடியே தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தலைவர்னு நான் உங்க டிவிலேயே 10 முறை பேசியிருக்கேன். அவரே அங்க அவரால் பிரான்ச் ஆபீசர் மாதிரி தான் உட்கார்ந்துருக்கார், ஹெட் ஆபீஸ் அங்க இருக்கு. அதனால இதுல வந்து தாவேக்கா மட்டும் என்ன எங்க போய் வாழுது? அது வேற ஒண்ணும் இல்லை சார். திமுக நான் அடிக்கடி சொல்ற மாதிரி திமுக திண்ணையில வளர்ந்தது, இந்த தாவேக்காங்கிறது ஒரு பண்ணையில வளர்ந்தது. அதனால அது பனை ஒரு பங்களாவுக்குள்ள அடைஞ்சிருக்கு. அதனால அதை போய் ஒரு அரசியல் கட்சின்னு
நீங்க ரொம்ப பெருசுப்படுத்தியெல்லாம் தயவு செய்து கம்பேர் பண்ணி எல்லாம் பேசாதீங்க. அது வந்து எடப்பாடிக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். செங்கோட்டையன் போனாருன்னா போன வேகத்துக்கு அவரு நெஞ்சில கையை வச்சு என்னையா அந்த படம் இருக்குன்னு கேட்டானுவான். ஆமா வச்சுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. சரி அந்தம்மா படத்தை நெஞ்சில வச்சுன்னா எங்க தலைவர் விஜய் படத்தை எங்க வைப்பன்னு கேட்டானுவான். எழுந்து போயிட்டாரு கோச்சிக்கிட்டு. அது இயல்பா அவரோட வேற வழி இல்லை சார். அது ஒரு தர்ம சங்கடம். எங்க துணை முதலமைச்சர் ஓப்பனா தானே பேசுறார். தமிழ்நாட்டுக்கு பிஜேபி பேச்சுக்கு அர்த்தம் இருக்கான்னு கேக்குறாங்க சார். அதுல எந்த விதத்திலையும் அர்த்தம் இல்லாமல்ல முறையா சொல்றார். அதுல எந்த மாற்றமும் இல்லையே. இப்ப தமிழ்நாட்டில் அதிமுகவில் திமுகவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழனுக்கு என்ன லாபம்னு பார்த்தோம். தமிழன் யாரால முடக்கப்பட்டான்? அந்த சங்கிகளால முடக்கப்பட்டான். இங்க என்னடா போர் நடக்குதுன்னா அது ஆரிய திராவிட போர். அதுக்கு எப்படா ஒரு திராவிடம் அடிமையாகலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு அவர் திரும்பியும் சொன்னார், நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன் அப்படின்னு அண்ணா சொன்னார். அதே தான் இப்ப திரும்பி எங்க பேராசிரியர் கூட சொன்னார். மொழி உணர்ச்சி உள்ளவன் தமிழன், அதே மொழியோட மான உணர்ச்சி உள்ளவன் சுயமரியாதை உள்ளவன் திராவிடன். ஆனா எடப்பாடிட்ட போய் கேட்டா இந்த திராவிடங்கிறவடெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் யாராவது படித்தவங்களை பார்த்து கேளுங்கன்ட்டு போயிட்டாரு. இது அவர் ஓப்பன்ல சொன்னார். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு எடப்பாடியை மாத்தினது யாரு? சோ அது அமித்ஷா. அமித்ஷா கண்ட்ரோலுக்கு அதிமுக போயிடுச்சு. சோ அந்த தாவேகா போயிடுச்சு. இந்த ரெண்டையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அதனால ரெண்டுமே பிரான்ச் ஆபீஸ் தான். இது ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்கு. அமித்ஷா அடுத்த ஒரு தாயுள்ளோன்றத பத்தி சொன்னாரு. உங்க கட்சியில கொடி கட்டின சேர் போட்ட தொண்டர்கள் எல்லாம் நீங்க தாயுள்ளமா எம்எல்ஏ ஆக்க மாட்டீங்க. ஆனா முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை கொண்டு வந்து தாயுள்ளத்தோட அனுப்பிச்சிப்பீங்களா? முதல்ல உங்க கட்சியில உங்களுக்கு சேர் போட்ட கொடி கட்டின தொண்டரை பாருங்க சார். தாயுள்ளத்தை பத்தி அவங்க பேச வேணாம். அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, எடப்பாடியாரை பத்தி சொல்றாரு பாத்தீங்களா, அந்த திராவிடர் இன்னைக்கு 3 மாசம் இருக்கு, 90 நாள் தான் இருக்கு ஆட்சி முடியறதுக்கு. எத்தனை தடவை முதலமைச்சர் பிரஸ் பார்த்தாருன்னு கேளுங்க. பிரஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அவர் போற இடங்கள்ல எல்லாம் பிளைட்டை விட்டு இறங்கும் போது ஏறும்போது கேட்கும் போது அவர் சொன்ன ஒரு சாதாரண விஷயத்தை இன்னுமே கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் எங்க கேட்கணுமோ எப்படி கேட்கணுமோ அதை கேட்கணும். போற போக்குல கேட்டா அது ஒரு விமர்சனமா சார்? அதுக்கு என்ன விளக்கம்? எங்க கேட்கணுமோ கேளுங்க, அதுக்கு சொல்லுவாரு. ஓகே கேட்போம். நான் திரு சம்பத் அவர்கள்ட்ட. திரு சம்பத், நீங்க சிவசங்கரி மேடத்துல ஒண்ணு கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு அதிமுகவால என்ன பலன் கிடைக்கும் இனிமேல் இல்ல கிடைச்சதுன்னு கேளுங்க. கொடுத்தது மாநில உரிமையில இருந்து மொழி மாறி மாறி பட்டியல் போடுங்க. நான் சொல்றேன் திரு சம்பத்துடைய பார்வை வாங்கிட்டு வந்துறேன். சூர்யா நீங்க உங்க கட்சி அடமான வைங்க. உங்க கட்சி அடமான வைங்க. நீங்க போய் அடமானமா இருங்க. சூர்யா சிவசங்கரி இன்னும் கொண்டு போய் மொத்தமா திரு சம்பத், பாஜகவின் கிளைதான் தாவேகா அப்படின்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதுல செங்கோட்டையன் உங்க கட்சியில சேர்றாரு, உற்சாகமா வரவேற்கிறீங்க. அவர் அதுக்கு முன்னாடி டெல்லி போனார், பாஜகவை சந்திச்சாரு, மணக்குமுறை சொன்னாரு. அதோட சேர்த்து பார்க்க வேணாமா அப்படின்னு தானே உங்க கேள்வி? வணக்கம் சார். அதாவது இன்றைய விவாதத்தினுடைய இந்த தலைப்பு படி அதிமுகவும் தாவேகாவும் பாஜகவின் கிளைகள் அர்த்தமுள்ளதா உதயநிதியின் விமர்சனம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு விவாதம் நடக்குது. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவருடைய இந்த பேச்சு மட்டும் இல்லை, எல்லா பேச்சுமே அது அர்த்தமற்ற பேச்சுகள் தான் அவர் பேசுவார். யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்கறத அது கொஞ்சம் அவராக பேசுகிற மாதிரி பேசுவார். ஆனால் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு உளறலாக இன்றைய அவருடைய இந்த பேச்சு இருந்தது. யாரை பார்த்து பாஜகவினுடைய கிளைன்னு சொல்றாரு அவர்? எந்த அடிப்படையில் சொல்றாரு? அதிமுகவை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற வள்ளுவ பெருமானுடைய அந்த குரலை ஒரு கோட்பாடாக வைத்திருக்கிறோம். பிறப்பால் அனைவரும் சமம்னு சொல்றது தாவேகா. எங்க தலைவர் அதுதான் சொல்றாரு. அதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? பிறப்பால் அனைவரும் சமம்ங்கிற கோட்பாட்டை பாஜக ஏத்துக்குதா? அதே மாதிரி எங்களுடைய குறிக்கோள் என்ன? ஒரு சமதர்ம சமூகத்தை அமைக்கணும். தனிமனிதனுடைய உரிமைகள், அவனுடைய சமூக உரிமைகள், அவனுடைய அரசியல் உரிமைகளை காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதை பாஜகவுக்கும் இதுக்கும் கொஞ்சமா சம்பந்தம் இருக்கா? இன்னும் சொல்ல போனா எங்களுடைய கொள்கை என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்பது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை. மதச்சார்பற்றங்கிற வார்த்தையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.
செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் இல்ல, ஐடியாலஜி தாவேகாவும் பாஜகவும் கூட்டணியா அப்படின்னா இந்த கொள்கை முரண்கள்லாம் இருக்கு. ஆனா செங்கோட்டையன் பாஜகவோடு நெருக்கமாக இருந்தவர். அந்த இடத்துல அவங்க வந்து ரெண்டையும் ஒண்ணா பாக்குறாங்க சார். இல்ல சார், இன்னும் வெளிப்படையா அண்ணன் அவர் பேர் என்ன சூர்யா வெற்றி கொண்டார் மாதிரி இந்த ஐடியாலஜிஸ் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு எளிமையா சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் எங்க தலைவர். என்னன்னா, எங்களுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிக்கிறார். அப்போ இந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அவர்கள் முன்வைக்கக்கூடிய தத்துவத்திற்கு மாற்றாக பிறப்பால் அனைவரும் சமம், மதத்தினால் ஒரு மனிதனை பாகுபடுத்தி பார்க்க கூடாதுன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் எப்படி அப்படி சொல்ல போனார்? உண்மையிலேயே தமிழ்நாட்டில் கிளையாக விஜய் 50 வருஷத்துல இவர் ப்ரொஃபசர் ஆகிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டாரா, உழைச்சாரா, இல்ல என்ன பண்ணாரு பங்களிப்பு இல்லையான்னு கேட்கிறார் சம்பத் சார். திராவிட சமூக நீதி கொள்கையை பத்தி பேசணும் அப்படின்னா நீதி கட்சியிலிருந்து பேச என்னால முடியும். எங்க இருந்து பேசணும்? 19ஆம் நூற்றாண்டில் இருந்து பேசணுமா, 20ஆம் நூற்றாண்டில் முதல்ல இருந்து பேசணுமா, எதுல இருந்து பேசணும்னு சொல்லுங்க. நீங்க இப்ப தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுடைய உண்மையான இப்ப அமித்ஷா பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க. அமித்ஷா பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது கருப்பு பலூன் பறக்க விட்டவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெள்ளை குடை வேந்தர்களாக மாறியது எதற்காக சார்? நான் ஒரு விஷயத்தை சார் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் சார், ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்றேன். கமலஹாசன் அவர்கள் 2021 கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஒரு வட இந்திய அமித்ஷா பேசுறதுக்கு பதில் சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு துப்பு இல்லன்னு சொல்லுங்க சார். சார் அண்ணன் தயாநிதி மாறன் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது கமலஹாசன் பாஜகவுடைய பி டீம்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு கமலஹாசன் எங்க இருக்கிறார் சார்? பி டீம்லாம் கிடையாது சார். திமுக பாஜகவுடைய ஏ டீம், அவங்க தான் மெயின் டீம். அதான் நான் இன்னும் சொல்றேன், அவங்க கிளை கிடையாது, அவர்கள் வந்து வேர், அவர்கள் இலை, பாஜகவுடைய கிளை, அவர்கள் தான் அண்ணன் உதயநிதி அவர்கள் சொன்னாங்க சார். எதுல திமுகவும் பாஜக ஒன்றி போயிட்டாங்க? கண்டனத்தை அண்ணன் சமகால அரசியல்ல சார் சொல்லுங்க. இல்ல, எதுல திமுகவும் பாஜகவும் ஒன்றி போயிட்டாங்க? ஏன் ஏ டீம்னு சொல்றீங்க சார்? ரொம்ப பின்னாடி போக வேண்டாம். இப்ப சமகாலத்தில் நவம்பர் 4 டிசம்பர் 4 வரை இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தை பத்தி பேசுவோம். மேடையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக பேசக்கூடிய திமுகவினர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வேலையை பிஎல்ஓ பார்க்குறாங்களா அல்லது திமுக கிளை செயலர்கள் பார்க்குறாங்களா? இதை சொல்லுங்க. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கிளை செயலர் Facebookல போடுறாரு, எஸ்ஐஆர் க்கு எதிராக கேஸ் போட்டுருக்கு திமுக தான சார் எழுதுறாரு. எது சார் எஸ்ஐஆர் க்கு எதிராக கேஸ் போட்டுருக்கு திமுக தான? நான் என்ன சொல்றேன் சார், இங்க நடத்துறதே அவங்க தான் சார். அங்க பாஜக எதிர்க்கிற மாதிரி சொல்றாங்க, நாங்க சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்க்கிறோம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இங்க நடத்துறதே அவங்க தான். இன்னைக்கு ஃபார்ம் யார் தான் இந்த ப்ரொபசர் எல்லாம் பேச அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் வந்து உதவலாம். ஆனா ஃபார்ம் இவங்க தான் வச்சிருக்காங்க. ஒரே நிமிஷம் சூர்யா, சிறிய குறுக்கீடு மட்டும். அதாவது பெரிய மனுஷன் வராம்பா அந்த சொம்ப எடுத்து உள்ள வை அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடன் வரான் எடுத்து ஒளிய வை, போகும்போது சொம்போட போடுவான்னு அர்த்தம். இப்படிதான் திமுக உசுப்பேத்தி ஆகா எஸ்ஐஆருக்கு திமுக தான் உறுதுணையா இருக்கு, வேலை செய்து பாருங்கன்னு இவங்க எல்லாம் சேர்ந்து எஸ்ஐஆருக்கு எங்களை ஏமாத்தி பீகார்ல ஆட்சி பிடிச்ச மாதிரி இங்க தமிழனோட வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு இவங்க போடுற பெரிய பிளான் சார். சார் எஸ்ஐஆர் ஒரு பக்கம் எதிர்க்கிறீங்க, இன்னொரு பக்கம் ரொம்ப சின்சியரா எஸ்ஐஆர் அமல்படுத்துறது, வீட்டுக்கு வீட்டு ஆள் வர்றது உங்க பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு கேக்குறார் சார். திமுக கிளை செயலாளர்களும் சார் இப்ப அதான் திரும்பி சொன்னேன் சார், ஃபார்மை கையில வாங்குறாங்க, அவங்க தான் ஃபில் பண்ண கொடுக்குறாங்க, அவங்க தான் ஃபில் பண்ண ஃபார்ம் வாங்குறாங்க. அந்த ப்ரொபசருக்கு கொஞ்சம் புரிய வைங்க சார். நான் வச்சிருக்கேன் சார், நீங்க அந்த ப்ரொபசருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி எல்லாம் பேசி வாக்காளர்களுக்கு உதவலாம், எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. இப்படிதான் தமிழரோட வாக்குரிமையை நீங்க ஃபார்மை கையில எதுக்கு வாங்குறீங்க நீங்க சார்? எல்லா கட்சிக்கும் அது பொறுப்பு இருக்குல்ல. எப்படி பீகார்ல பாஜக செஞ்சதோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க தமிழ்நாட்டுல செய்யலாம் நினைக்கிறீங்கன்னா நீங்க சார் பூத் ஏஜென்ட் நான் என்ன பண்றது? ப்ரொபசர் உங்களுக்கு பூத் ஏஜென்ட் இல்ல, வாக்குச்சாவடி முகவர் இருக்காங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நாங்க அரசுடைய வேலைகள்ல உதவலாம், தலையிட மாட்டோம். எங்களுடைய கொள்கையை அரசின் செயல்பாடுகளுக்கு நாங்கள் குறுக்கீடு செய்ய மாட்டோம். அவசியம் கொள்கை. காரணம் என்னன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, கேப்போம். அந்த கமிஷனை வச்சு கமிஷனோட வேலையை முடிச்சிடலாம். ஏமாறுறவன் தமிழன் தான், அதை ஏமாறுற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். சரி, கேப்போம். நான் வரேன், நான் திரும்ப வரேன். ஏமாத்துற இடத்துல இருக்கிறீங்க நீங்க. இல்ல கேப்போம். நான் திருப்பாவலன் ஏமாத்துற வேலையை நீங்க பாருங்க. நாங்க எங்களை ஏமாத்த முடியாது சார்.
நாங்க சரி, தெளிவா திரும்ப இருக்கோம். பேசுவோம், திரும்ப பேசுவோம், முடிஞ்சா திரும்ப நீங்க எஸ்ஐஆர் இல்ல திரும்ப பேசுவோம், எந்த சார் திரும்ப பேசுவோம். ப்ளீஸ் திரு பாவல், பாஜகவின் கூட்டணி கட்சி அதிமுக, அதிமுகவுடைய கூட்டணி கட்சி பாஜக. ஆனா தாவேகாவும் பாஜக தான் இயக்குது அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா அந்த குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கீங்க. கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க, ஆனா கூட்டணிக்கு தாவேகா போக மாட்டேது. அவங்க இயக்குறாங்கன்னா ஒரு நேரத்தில் எல்லாரும் சேர்ந்துருப்பாங்களே, சேரலைன்னா உங்க பேச்சு முரணா இல்லையா? தலைப்பு அதிமுகவும் தாவேக்காவும் பாஜகவின் கிளைகள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதியின் கூற்று. ஏற்கனவே தந்தி தொலைக்காட்சி ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நான் 2 முறை இதை முன்மொழிஞ்சிருக்கேன். மற்ற மாநிலங்களில் பாஜக ஒரே ஒரு பாஜக தான், தமிழ்நாட்டில் தான் வெவ்வேறு பேரில் பாஜக இருக்குது, நிறைய பாஜக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் தாவேக்கா ஒன்று, நாம் தமிழர் கட்சி ஒன்றுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கூடுதலாக இன்றைக்கி உங்கள் தலைப்பை ஒட்டி பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த கூற்று உண்மைதான். அதிமுகவும் பாஜகவோட கிளையாக இன்றைக்கி மாறிப்போச்சு. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுக, பல முறை ஆட்சி அமைத்த அதிமுக, லேடியா மோடியா என்று சவால் விட்ட அதிமுக. ஆனால் இன்றைக்கு அமித்ஷாவின் கட்டுப்பாட்டுக்குள் அமித்ஷா சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு. நீங்க அதிமுக மேல கடந்த முறை 19ல இந்த விமர்சனங்களை சொல்றீங்க, இப்ப புதுசா தாவேக்காவே இதுல கொண்டு வர்றீங்களே. அப்படி அமித்ஷா சொல்றாருன்னா 3 பேர் ஒண்ணா சேர்ந்து எலெக்ஷன் நிக்க மாட்டாங்களா? காரணம் சொல்றேன், ஏன் வரல இன்னும்? அதுக்கு நான் காரணம் சொல்றேன். அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் விளைவிக்குது அப்படின்றது திமுக தலைமையில் கூட்டணி கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. விசிகா உட்பட நாங்கள் குற்றம் சுமத்துறோம். பல முறை தமிழ்நாட்டை பல திட்டங்களில் ஒன்றிய அரசு துரோகம் விளைவிக்குது. இப்போ தொழிலாளர் சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. நாங்கள் எதிர்க்கிறோம். தாவேக்கா எதிர்க்குதா, அதிமுக எதிர்க்குதா? விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துச்சு. அன்றைக்கு அதை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் வாக்களித்த ஒரே கட்சி அதிமுக. ரவீந்திரநாத் அவர் ஓபிஎஸ் உடைய மகன். இல்ல, விவசாய சட்டங்களை நான் விவசாய வரவேற்கிறேன். இன்றைக்கு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்குமான மெட்ரோ திட்டத்துக்கு வேணும்னே கடப்புல போட்டார் மோடி. அதை நிறைவேற்றணும்னு சொன்னவர் இபிஎஸ். எங்க அதை நிறைவேற்றணும் லெட்டர் கொடுத்தவர் இபிஎஸ். தாவேக்கா வாய் திறந்துச்சா? திறக்கல. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி சாதாரண கிராமப்புறங்களில் ஏழை எளிய ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் தான் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாளுக்கு 150 ரூபா 200 ரூபா இப்படி சில இடங்களில் அந்த கூலியை கூட்டி கொடுக்க குறைச்சி கொடுக்குறாங்க. அந்த திட்டத்திற்கு சேர வேண்டிய 1200க்கும் மேற்பட்ட அந்த கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கல. இது யாருக்கான குரல்? தமிழ்நாட்டில் அதிமுக காரங்க அந்த 100 நாள் வேலை திட்டத்தை இருக்க மாட்டாங்களா? அதிமுக ஓட்டு போடக்கூடியவங்க நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? அப்ப அதிமுக, அதாவது ஒன்றிய அரசு பாஜக தமிழ்நாட்டிற்கு துரோகம் அளிக்கும் போது, தமிழ்நாட்டிற்கு எதிரான திட்டங்களை கொண்டு வரும்போது அதை எதிர்ப்பதில் திமுக கூட்டணி கட்சிகள் முன்களத்தில் நிற்கிறான். ஆனா அதை தட்டி கேட்கலையே. அதிமுக தாவேக்கா தட்டி கேட்கலையே. இன்றைக்கு தாவேக்கா என்னன்னா பாஜகவை எதிர்க்கல அப்படின்னா நீங்க பாஜகவுடைய ஆள் அப்படிதான் விமர்சிக்கிறீங்க. ஆமா, அந்த விமர்சனம் எப்படி சரியா இருக்கும்? அதாவதுங்க, நீங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக மேல வைக்குது. இது திமுக கட்சியின் சார்பாக வைக்கிறாங்களா, தமிழ்நாட்டின் அரசின் சார்பாக வைக்கிறாங்களா பார்க்கணும். இப்ப தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நிதிகளை கொடுங்க, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசு ஒன்றிய அரசுல கேட்குது. அப்ப தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய வரிப்பணத்தில் சேர வேண்டிய பங்கு தொகையை கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அதிமுகவும் தாவேக்காவும் ஏன் கேட்கல, ஏன் பேசல? அந்த கடமை அவங்களுக்கு இருக்குல்ல. இந்த கேள்வி திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திமுக கட்சிக்கானது அல்ல, தமிழ்நாட்டின் மக்களுக்கானது. ஆகவே மோடி அவர்களே தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய திட்டங்களை கொண்டு வாங்க. பட்ஜெட்ல 2024-25 பட்ஜெட்ல மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்த கட்சி பாஜக. லாஸ்டா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அத அதிமுக தட்டி கேட்கல. இருங்க, பட்ஜெட்ல லாஸ்டா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. தாவேக்கா அதை புறக்கணிச்சது. இல்ல, எல்லா மாநிலங்களும் ஏன்னா அதுல திமுக பேர் வாங்குவதற்காக அந்த கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு விமர்சனத்தை முன் வச்சாங்க. எல்லா மாநிலங்களும் மாநிலத்துக்கு குரல் கொடுக்குறீங்க, அதை திமுக பேர் வாங்குதுன்றப்போ நாங்க எப்படி வரதுன்னு கேக்குறேன். சரிங்க, எஸ்ஐஆருக்கு எதிராக இன்னைக்கு தமிழ்நாடு முழு இந்தியாவிலே தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்குது.
ஆளுகின்ற கட்சி வந்து திமுக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க, விசிக நாங்க வழக்கு போட்டிருக்கோம். அதிமுக நிலைப்பாடு என்ன, தாவேக்கோட நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டு மக்கள் கதறாங்க சார். படிக்காத பாமர மக்களுக்கு அந்த விண்ணப்பத்தை தூக்கிட்டு இன்னைக்கு வீதி வீதி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு உதவி செய்யறதுக்கு திமுக காரங்க போனா திமுக காரங்க ஏன் போய் நீங்க நிக்கிறீங்க கேக்குறாங்க. அப்ப பீகார் மாதிரி வந்து ஆட்சியை பறி கொடுத்துட்டு உட்கார சொல்றீங்களா? ஹரியானா மாதிரி மோசடி வந்து பண்ண சொல்ற மோசடி திமுக அதிமுக அதாவது பாஜக மோசடி பண்ணோம், அதை வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, எஸ்ஐஆர் என்பது இன்றைக்கு இந்திய அரசு நமக்கு வழங்கக்கூடிய அந்த வாக்குரிமை சட்டத்திற்கு எதிரான ஒரு நடைமுறை. அதுல பீகார்காரனுக்கு வாக்குரிமை கொடுப்பதற்காக ஒரு காலத்தை வர வச்சிருக்காங்க. ஏதாவது நீங்க வந்து தாவேகா சார்பை கேட்கறீங்களா? அதிமுக சார் கேட்கறீங்களா? யாரு? தாவேகா சார். இதே தந்தி தொலைக்காட்சியில ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நான் கேட்டேன். தாவேகா வந்து அதை கண்டிச்சு போராட்டம் கேட்ட பிறகுதான் வந்து மறுநாள் வந்து அவங்க ஆர்ப்பாட்டத்துல இருங்க நீங்க பேசுங்க, குறுக்க பேசுங்க, நான் பேசிக்கிறேங்க, அப்புறம் பேசுங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். உங்க கட்சி தாவேக்கா ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு விசிகா குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் பேசின பிறகுதான் நீ ஆர்ப்பாட்டத்தில் என்ன கோரிக்கை வச்சீங்க? நாங்கள் முறையாக அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். விசிகாவுடைய பரிந்துரையில் நாங்கள் நடத்தல. நீங்க என்ன விசிகாவுடைய பரிந்துரையில் நாங்கள் நடத்தல. நாங்கள் முறையாக காவல்துறையிடம் அனுமதி பெற்று நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அந்த கேள்வி ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு பட்டியல் தயாரிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பூத்துலயும் எத்தனை பேர் இறந்திருக்காங்களா அதெல்லாம் கழிச்சிட்டு ஒரு பட்டியல் தயாரிக்கிறாங்க. எஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு சுருக்கப்பட்டியல். அந்த சிறப்பு சுருக்கப்பட்டியல் படி அதை நடைமுறைப்படுத்த சொல்லி தாவேகா பேசியிருக்கா, அதிமுக பேசியிருக்கா? பேசல. அதிமுகவும் தாவேகாவும் திரு சம்பத் எஸ்ஐஆருக்கு எதிராக போராடினீங்க, ஆனால் அதில் பாஜகவை கண்டித்து பேசுனீங்களா? எஸ்ஐஆர் கூட திமுக இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு பேசுறீங்க, அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறேன் சார். பாஜக எதிர்ப்பை எந்த இடத்திலும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்கவில்லை. திமுக எதிர்க்கிற அளவு எதிர்க்கிறீங்களான்னு கேட்குறேன். ஏற்கனவே தலைவர் நிச்சயம், அதாவது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது சார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டிய திமுக எங்களுடைய அரசியல் எதிரி. அவங்க இந்த தமிழ்நாட்டில் இப்போ வந்து இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒரு மக்களாட்சிக்கு எதிராக மன்னராட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒரு களத்தில் ஒரு லட்சியத்தோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு தேர்தல், இப்போ ஒன்றிய அரசு தேர்தல் வரும்போது நாங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே நடந்த 1999 நாடாளுமன்ற தேர்தலையும் 2001 சட்டமன்ற தேர்தலையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்த விளக்கத்தையும் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த இடத்துலையும் நாங்கள் பாஜகவையும் திமுகவையும் சம தூரத்தில் வைத்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரிகள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது. ஆனால் வந்து எந்த இடத்துலையும் வந்து மக்களுக்கு விரோதமாக, குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில் இன்னைக்கும் அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களையும் விவசாய நிலங்களையும் குடியிருப்புகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று எங்கள் தலைவர் போராடி சார். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. கையகப்படுத்தணும் சொல்லி கேட்கிற கேள்விக்கு அண்ணா பதில் சொல்லணும். நான் அர்த்தபூர்வமா பேசுறேன். பரந்தூர் விமான நிலையத்தை விரிவாக்கத்துக்கு நாங்கள் விமான நிலையத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள். ஆனால் நாங்கள் அந்த மக்களுக்காக எங்கள் தலைவர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது டிஆர் பாலு திமுகவை சேர்ந்த அந்த மாண்புமிகு மூத்த தலைவர் அவர்கள் நாங்கள் நிலத்தை கையகப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வருவோம் சொல்லி கூட்டம் போட்டு நேற்று நடத்திருக்காரு. அப்படின்னா நீங்க யாருக்கு ஆதரவா இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. இப்ப திமுகவுடைய காலம் முழுக்க தங்களுக்கு எதிரிகள் யாரோ, தங்களுக்கு யார் அச்சுறுத்தும் வகையில் அரசியல் செய்றாங்களோ அவர்கள் மீது அவதூறு பரப்புவதை திமுக வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. இப்ப சமகாலத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா தமிழக வெற்றி கழகம். அப்ப தமிழக வெற்றி கழகத்தை ஏதாவது சொல்லி அவர்களை வந்து அவருடைய நற்பெயருக்கு களங்க விளைவிச்சலாங்கிற மாதிரி பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்றது என்பது ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடியது. நாங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு போல தான் சார் பாக்குறோம். எங்களுக்கு திமுக வேற இல்ல, பாஜக வேற இல்ல. நாங்கள் நடத்திய எஸ்ஐஆர் எதிரான அந்த ஆர்ப்பாட்டத்தில் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைநகர் சேர்க்க மாட்டீங்களே. பொதுச்செயலாளர் தான் பேசுகிறார்.
அதிமுகவை எதுலையுமே சேர்க்க மாட்டாங்க. ரேஸ்ல எங்களுக்கு முன்னாடி யார் ஓடுறாங்களோ அவங்கள பார்த்து நாங்க அவங்க வீழ்த்தரும் நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். நீங்க அதிமுக இல்ல, விசிக இல்ல, காங்கிரஸ், இடதுசாரிகள், நாம் தமிழர், தேமுதிக, அமமுக எல்லாரையும் நாங்கள் தோழமை சக்திகளாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய முக்கிய அணியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு அத்தனை ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேரணும். அதற்கு தலைமை ஏற்க நாங்கள் தயார் என்பதை தான் நாங்கள் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அதுதான் நடக்கும். இன்னைக்கும் கூட ஐயா நம்ம பேசும்போது ஐயா பாவலன் அவர்கள் பேசும்போது கூட எங்களை பற்றி விமர்சனங்கள் வச்சாங்க. நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய கொள்கை தலைவராக அம்பேத்கரை ஏற்றிருக்கிறோம். ஏதாவது ஒரு மேடையில், ஒரு பேனர்ல, அறிவாலயத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய படத்தையோ சிலையோ திமுக வச்சிருக்கா? இல்ல. நீங்கள் ஜனநாயகத்தை காப்பதற்கு நாம் போராடுவோம், இணைந்து போராடுவோம். நமக்கு தேவையான ஒரு பலத்தை நாம் உருவாக்குவோம். நம்ம பாஜகவுடைய உண்மையான அந்த ஏ டீம், பி டீம் எல்லாம் ஏ டு இசட் டீமா இருக்கக்கூடிய திமுகவிற்கு எதிராக அணி சேருவோம். அப்படின்னா நாங்க ஜனநாயக சக்திகளுக்கு நாங்கள் வெளிப்படையாக ஒரு அறிவிப்பு கொடுக்கிறோம். சார் ஒரே ஒரு நிமிஷம். பாவலன் சார் வச்ச குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன் சார். பாவலன் சார் சொன்னாரியா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டங்களா இருக்கட்டும், பிஜேபி எதிர்ப்பா இருக்கட்டும், பாஜக எதிர்க்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒரு விஷயம் என்ன குரல் கொடுக்குறீங்க சார்? 2001 99 4 சீட்டு பிஜேபி வர்றதுக்கு காரணமா இருந்தவங்க திமுக, அது கூட கூட்டணியில இருந்தவங்க இவங்க. சோ முதல் விதையை போட்டவங்க அவங்க இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பை பத்தி பேசினா மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அடுத்து எங்களுடைய எதிர்ப்பை பத்தி பேசுறாரு இல்லையா? கூட்டணிக்குள்ள இருந்தே காவேரி பிரச்சனைக்கு, மேகதாது பிரச்சனைக்கு 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கிறோம். நீங்க இன்னைக்கு எதிர்கட்சி 40 சீட்டு வாங்கி போயிட்டு என்ன முடக்கிட்டீங்க? பக்கத்துல மேகதாதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? டீடைல் ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் அனுமதி வாங்கியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பக்கத்துல கர்நாடகா காங்கிரஸ் இருக்கு. நீ மேகதாது அணை கட்டினாலோ காவேரியில தண்ணி தரலனாலோ நான் கூட்டணியில வரமாட்டேன்னு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இவங்க சொல்ற அத்தனை விமர்சனத்தையும் நான் ஏத்துக்கிறேன். கை கட்டி வாய் மூடி மௌனமையா இருக்கீங்க. நீங்க பத்தி பேசிருக்க. அடுத்து என்ன சொல்ற? வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வரும்போது அதை பாஜக பேசுங்க. பாஜக தான ஆளுது. இருங்க, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் பேசுங்க சார். ஒரு நிமிஷம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை மீறி ஒன்றியத்துல யார் ஆள்றது சார்? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் நான் கொண்டு வரோம். அதை மீறி நடந்தால் கிரிமினல் வழக்கு தொடுப்போன் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் சார் சொல்றாரு. அந்த தைரியம் திராணியம் எங்களுக்கு இருக்கு. அடுத்து கோவை மெட்ரோக்கு 21 எலெக்ஷனுக்கு முன்னால இடைக்கால பட்ஜெட்ல 6000 கோடி நாங்க ஒதுக்குறோம். புறநகர் லெவல்ல இருக்கு, நகரத்துல எவ்வளவு இருக்கும், கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? தப்பா நீங்க கொடுத்தமிச்சா நீங்க கொடுத்து நீங்க வாங்கணும் சார். வாங்க வராம மீண்டும் பாஜக மேல போடுறீங்க. 4 வருஷம் இல்ல 5 வருஷம் முடிய போகுது. சோ இத்தனை குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இந்த 100 நாளுக்கெல்லாம் விடுவிக்கணும் ஏற்கனவே சொல்லிட்டோம். வெள்ளம், நிவாரணம், புரட்சி, வறட்சி எது வந்தாலுமே என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடியார்? மனித நேயத்தோடு மத்திய அரசாங்கம் விடுவிக்கணும்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. போற போக்குல சொல்லிட்டு போறீங்க. வேற என்ன சார் சொல்ல முடியும்? இவங்க செஞ்ச சாதனை எதுவும் இல்ல. அடுத்து பாவலன் சார் சொல்றாருல, இவ்வளவு சொல்றாருல, தலித் மக்களுக்காக நாங்க போராடுறோம், தலித்தின் முகமா நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த காலனின்ற பேரை எடுத்துட்டு ஒரு 17 பேர் அறிவிச்சாங்களே, பெரியார், அண்ணா, காமராஜர், கலைஞர்னே புரட்சி தலைவர் சொல்ல, புரட்சி தலைவர் அம்மாவை சொல்லல, அம்பேத்கரை சொன்னாங்களா, எம்சி ராஜா சார சொன்னாங்களா? தலித் மக்கள் விடுதலைக்காக போறாங்க, கல்விக்காக போறாங்க. அதை நீங்க கண்டிச்சீங்களா? இல்ல கோரிக்கையாவது வச்சீங்களா முதலமைச்சர் கிட்ட அந்த பேரை இணைக்கிறதுக்கு? கேட்போம். நான் திரு சூர்யா வச்சு கொண்டாட்டேன். எவ்வளவு எதிர்த்திருக்கோம் நாங்க பாஜகவை. நாங்க பிரான்ச் ஆஃபீஸ் சொல்றீங்களே, நீங்க எதிர்த்துக்கீங்களான்னு கேக்குறாங்க. தைரியம் இருக்கா? எங்க சிவசங்கரி மடத்துக்கு தைரியம் இருக்கு. ஆனா எடப்பாடிக்கு தைரியம் இருக்காங்கிறது தான் என் கேள்வி. அதனால எனக்கு பிரச்சனையே அங்கதான் ஆரம்பம். அதனால பாவம் அவங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். எடப்பாடி வெர்சஸ் பிஜேபியோட சேர்ந்ததுனால தமிழ்நாட்டுக்கு இப்ப எடப்பாடி சேர்ந்த பிறகு என்ன மனு கொடுத்து ஒண்ணு அவரு அமித்ஷா கிட்ட, மோடி கிட்ட வாங்கிட்டு காட்டிட்டாரு. எந்த நெல்லை கொண்டு நட்டு அறுவடை பண்ணி காட்டினாருன்னு சொல்லுங்க. ஏன் பாவம் சிவசங்கரி இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்? சிவசங்கரி மேடம் பொறுமையா இருங்க. நான் வெளியில இருக்கேன், நீ பொறுமையா இருங்க. நீங்க மிஞ்சினா நீங்க அங்க மெர்ஜானா என்ன, இல்ல கட்சியே கழிச்சிட்டு போய் சேர்ந்தாதான் என்ன? தமிழ்நாட்டுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நாங்க அதை பத்தி கவலைப்படல. ஆனா இந்த பேசினாரு பாருங்க, 11 மெடிக்கல் காலேஜ் அதிமுக தான். அவங்க கிளைம் பண்றாங்களா இல்லையா? சார் நீங்க அதெல்லாம் விடுங்க சார். நீங்க இப்ப அவரு போய் சேர்ந்து என்ன சார் திமுகவால முடியாதது இவர் என்ன சார் அமித்ஷா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாரு. அன்னைக்கு ஈர நெல் பதப்பதப்புக்குன்னு ஒண்ணு சொன்னாரு, மனு கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்துட்டாரா? மெட்ரோ ரயிலுக்கு பெட்டிஷன் கொடுத்தாரு, வந்துருமா? நீட்டுக்கு இவர் போய் வாங்கிட்டு வந்துருவாரா? என்ன சார் பிரயோஜனம்? சும்மா வாங்கி பேசுறதுனால என்ன லாபம்? மேடம்
நீங்க அதை விடுங்க, அப்புறம் பேசுவோம். அதை விடுங்க இப்ப இல்ல இந்த professor சார். வரேன். 40 MP வச்சிட்டு இந்த professor ரொம்ப தெளிவா பேசினாரு. என்ன பேசினாரு? அந்த ப்ரொஃபசர் பேசுறேன். இந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, பிஜேபியை நாங்கள் எந்த விதத்தில் எதுக்க தவறிவிட்டோம் ஐயா. நீங்க திமுக வீட்டுக்கு அனுப்புறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உங்க நடிகரை வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்க. வெளியில வந்து தொண்டனி தமிழ்நாட்டு மக்களின் அம்பேத்கருக்கு என்ன நடந்தது நாங்கள் படம் வைத்திருக்கோம். நீங்க அட்டப்படத்துல பார்த்துதான் சார் அரசியல் பண்ண முடியும். உங்களால இத்தனை வருஷம் அம்பேத்கர் மக்களுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன நடந்தது விஜய்க்கு திராவிடம்னா என்னன்னு தெரியுமா? திராவிடத்தோட வரலாறு தெரியுமா? இல்ல தமிழர்கள் வரலாறு தெரியுமா? அப்படி திராவிட வரலாறு தெரிஞ்சிருந்தா திராவிட தலைவர்களை பின்னால போட்டுக்கிட்டு இந்த நடிகர் விஜய், அமித்ஷா தமிழர்களை கேவலமா பேசும்போது விஜய் என்ன பேசிட்டாரு? ஒரு வார்த்தை அந்த ப்ரொஃபசருக்கு தெரியுமா? சூடு சொரண மான ரோசம் இதெல்லாம் என்ன தெரியாது சார்? இந்த ப்ரொஃபசர் என்ன பேசணும் சொல்லுங்க. எந்த இடத்துல விஜய் கவுண்டர் பண்ணி பேசியிருக்காரு? ஒண்ணு. ரெண்டாவது, திராவிடனா தெரியும் இந்த விஜய்க்கு சொன்னா ஆளுநர் நடவடிக்கையில திராவிடங்கிறது கட்சியினுடைய தலைவர் உரிய மரியாதையோட பேசுங்க. நடிகர் விஜய் அண்ணன் உதயநிதி தான் சொன்னேன், மாண்புமிகு துணை முதலமைச்சர் தான் சொன்னேன். யாரை எதிர்த்து பேசுறாரு? எங்களுடைய தரமும் இதுலயே தெரியுது. பாருங்க, இது நீங்க தான் தமிழர்களுக்கு நல்லது செய்யறவங்களா? தமிழர்களுக்கு மரியாதை கொடுக்கறவங்களா? என்ன வார்த்தை பேசுறீங்க? ஒரு தமிழக வெற்றி கழகம் திறந்த ஒரு கட்சி, 1 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர் எப்படி பேசுறீங்க நீங்க? மரியாதையோட பேசுங்க, ஒரு அடமொழியோட பேசுங்க. நான் கருணாநிதி சொல்லட்டுமா? வெறுமனே நான் கருணாநிதி சொல்ல ஏத்துக்குவீங்களா? நான் கலைஞர் கருணாநிதி தான் சொல்றேன். ஸ்டாலின் சொல்லணுமா? இதுல எடப்பாடி, இதுல நீங்க நடிகர் சொல்றீங்களா? அண்ணன் உதயநிதி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருந்து வந்தாரு, அவர் நடிகரா தானே இருந்து வந்தாரு. எங்க வேணாலும் போட்டு சார். நான் திரும்பி கேக்குறேன், சரியா பேசுங்க. வரலாறு என்னன்னு உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. இல்ல சார், மரியாதையா பேசணும் சார். அது தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு யாரோ ஒரு நடிகர் வந்துட்டாருங்கிறதுனால நீங்க உட்கார்ந்து மறுபடியும் சொல்ற அந்த வார்த்தை நீங்க வாபஸ் வாங்குங்க. ஆட்டலாம் சினிமாவில் ஆடலாம், இங்க நடைமுறை தமிழ்நாட்டில் ஆட முடியாது. சும்மா உதயநிதி பத்தி சொல்றீங்க, உதயநிதி தான் நீங்க சொல்றீங்க. ஏன்னா அவர் தான் நடிகர், அவர் தான் சினிமாவில் ஆடிக்கிறார். தெரியும் உங்களுக்கு திமுக பத்தி. சரி கேப்போம். திரு பாவலன், செங்கோட்டையனை விமர்சிக்கிறார் இபிஎஸ், இபிஎஸ் விமர்சிக்கிறார் செங்கோட்டையன், ஆனா இவங்கெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. எப்படி? நான் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து திமுக வந்து அம்பேத்கர் படத்தை போடுறாங்களா, அம்பேத்கர் பெயரை சொல்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. சிலை இருக்கான்னு கேட்டேன். சிலை இருக்கேன். நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். 1972 வியாசார்பாடியில் அம்பேத்கர் பேரில் ஒரு கலைக்கல்லூரியை தொடங்கினவர் கலைஞர் அவர்கள். அம்பேத்கர் பேரில் சட்டக்கல்லூரியை வந்து சென்னையில் வந்து சட்டக்கல்லூரிக்கு பெயர் சூட்டினார். அம்பேத்கர் பேரில் சட்ட பல்கலைக்கழகத்தை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்குனவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். 1990 அம்பேத்கருடைய 100ஆண்டு விழாவை மிக சிறப்பாக வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அந்த விழாவை வந்து முன்னெடுத்தார். இன்றைக்கு விசிகா வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மணிமண்டபத்தில் மிகப்பெரிய சிலையை வந்து திமுக அரசு வந்து நிறுவியது. அம்பேத்கர் தொழில் முனைவோர் என்கின்ற ஒரு திட்டத்தை வந்து திமுக அரசு கொண்டு வந்து அதுக்கு பல 100 கோடிகள் வந்து தொழில் தொடர்றவங்களுக்குலாம் கடனுதவி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து திமுக மேலே பொதுவாக சும்மா ஒரு படத்தை வச்சாப்புல. இப்போ தாவேக்கா வந்து அம்பேத்கர் படத்தை வச்சிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் அம்பேத்கருடைய கொள்கையை பேசுகிறீங்க? அம்பேத்கர் இப்போ முன்மொழிஞ்ச சமூகநீதியை பேசுகிறீங்களா, சாதி ஒழிப்பை பேசுகிறீங்களா, இல்லை அம்பேத்கர் வந்து சனாதனத்துக்கு எதிராக வந்து சனாதனத்தின் உச்சநிலையில் இடியாக இறங்கியவர் தான் அம்பேத்கர். அது மாதிரி நீங்க ஏதாவது உங்க கொள்கை தலைவர் வழிதான் கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டிருந்தான்னு சொல்றாங்க. இல்லையே, ஒண்ணுமே இல்ல. கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்க. அந்த கொள்கையில படிச்சவரே முதல் மாநாட்டுல தலைவரா வச்சிருக்கீங்க. கொள்கையை படிச்சு பார்க்கலாம். அண்ணா அவர்கள் தயவு செய்து கொள்கையை படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்து விமர்சனம் பண்ணுங்க. அது மறுபடியும் நான் ரிப்பீட்டர் நான் பேச விரும்பல. அதெல்லாம் வந்து பேராசிரியர் சம்பத் வந்து கொஞ்சம் பேசும்போது அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு பேசுங்க. இன்றைக்கு வந்து தாவேகா கட்சியில் போய் செங்கோட்டையன் போய் இணைஞ்சிருக்கிறார். இது முழுக்க பாஜகவோட அசைன்மெண்ட். ஏன் பாஜக? ஏங்க, அதிமுகவுடைய தலைவர் வந்து திரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு தெரியாமலேயே ஆன்மீக பயணம் போய் டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அமித்ஷா உண்மைக்கு நல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்தா என்ன உங்க அதிமுகவோட தலைமை எடப்பாடி நான் எதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ என்ன வராதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா டெல்லிக்கு சொல்றாங்க அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து போனதா ஒண்ணு,
அப்பாயின்மெண்ட் கொடுத்து போகல, தர்மர் போறப்ப இவர் கூட டக்குன்னு போயிட்டாரு. 2 முறை போயிருக்காரு சார். 2 முறை போய் டெல்லியில் போய் சந்திச்சிருக்காரு. ஹரித்வார் போறேன், ராமர் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆன்மீக பயணம் அப்படின்னாலே அமித்ஷா வீட்டுக்கு போறதுதான். ஓ, அங்க போயிட்டு ஆமாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை போய் பார்த்து சொன்னார், என்ன அது அதிமுக ஒன்றிணைங்கன்னு சொல்லி மன்றாடினாரு. செஞ்சாங்களா? என்ன சொன்னாங்க? போய் நீங்க வந்து தர்மயுத்தம் தொடங்குங்க, போய் தியானம் பண்ணுங்க, சமாதி ஜெயலலிதா சமாதியில போய் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்களை வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிட வச்சாங்களா? அப்ப பாஜகவுடைய வேலை என்னன்னா, அதிமுக வந்து ஒன்றாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு பாஜக வரணும். இல்ல சார், இப்ப கூட்டணிக்கு வெளியே இருந்தாங்கன்னா நீங்க சொல்ற தியரி ஓகே, கூட்டணியில இருக்காங்க. இன்னும் சொன்னா தமிழ்நாட்டுல மேஜர் பார்ட்னர் வந்து ஏடிஎம்கே, அதிமுக முதுகுல சவாரி செய்கிறது பாஜக. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல பாஜக அழிஞ்சா தமிழ்நாட்டுல அதிமுக அழிஞ்சா பாஜக எம்எல்ஏ கிடைக்க மாட்டாங்க சார். அரசியல் சூட்சுமம் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. அதாவது இங்க வந்து அதிமுக ஜெயிக்கணும்னு பாஜக விரும்பல, பாஜகவே ஜெயிக்கணும் பாஜக விரும்பல. அவங்களுக்கு வேலை என்னன்னா திமுக ஓட்டை வந்து உடைக்கிறது, திமுக ஆட்டையை கலைக்கிறது, திமுக வாக்கு வங்கியை சிதறடிக்கிறது. நான் உறுதி கேட்கிறேன், இப்போ அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தா, ஒருவேளை பாஜக சேராம இருந்தா 2 பேரும் சேர்ந்திருப்பாங்க. அப்படி சேர்ந்திருந்தா திமுக ஓட்டு பெரும்பாலும் அங்க போயிருக்காதா? எங்க போயிருக்காத? தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தா தமிழ்நாட்டுல வந்து என்ன கொள்கை பேசுறீங்களோ அதான் எடுபடும். நீங்க என்ன தமிழ்நாட்டுக்காக பேசுறீங்களா? சரி, அதிமுக கொள்கை தமிழ்நாட்டுக்காக பேசுறீங்களா? விஜய்க்கு மாஸ் இருக்கு, ஒரு மாசும் பேசும் சேர்ந்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் காவேரி தண்ணீர் சிக்கலுங்க. 2 மாநாடு போட்டீங்க, ஏதாவது வந்து தாவேக்கா மாநாட்டு தீர்மானம் போட்டீங்களா? பேசிருக்கீங்களா? ஆற்று நீர் உரிமை பத்தி பேசுறீங்களா? சார், இப்ப சமகால ஆற்று நீர் உரிமை பத்தி பேசிருக்கீங்களா? எதுவுமே பேசல. நான் என்ன சொல்றேன், முழுக்க தமிழ்நாட்டு அரசியல திமுக கூட்டணியை தவிர அத்தனை கட்சிகளும் இயக்குறது வந்து அமித்ஷா தான், பாஜக தான். ஏன் வந்து டிடிவி தினகரன் சேர்க்கல? அதாவது ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு சசிகலா தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாரு மோடி. ஓபிஎஸ் முதுகுல தட்டி கொடுத்தாரு. அப்ப தலையில கை வச்சா காலி, முதுகுல தட்டினா காலி. அப்படிதான் வந்து அதிமுகவை கையாண்டது பாஜக. இன்றைக்கு அதே லெவலில் தான் அன்னைக்கு அதிமுக வலிமையா இருக்கக்கூடிய செங்கோட்டைனா உடைச்சி எடுத்து கொண்டு போய் இப்ப தாவைக்கல சேர்த்துட்டாரு. செங்கோட்டை மட்டும் தான் போயிருக்காரு, கூட சத்யபாமா, அப்புறம் 3 ஒன்றிய செயலாளர்கள், மொத்தம் ஒரு 40 பேர் தான் பாருங்க. இன்னும் பாருங்க, அதிமுகவை கூட இருந்துகிட்டே, அதாவது கிராம சொல்லுவாங்க, தோல்ல கையை போட்டு ஆளை காலி போட்டு கூடி கெடுத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா? கூடி கெடுக்கிற வேலையை தான் பாஜக சொல்றது. அதிமுக கெடுக்கிறது பாஜக உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறேன். முதல் விஷயம், இவங்க சந்திச்சாங்கன்றத எந்த இடத்துல செங்கோட்டையிலும் அமித்ஷா அவர்கள் ஒரு சின்ன போட்டோவாவது காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அதை நான் கடந்து போறேன். இன்னொரு விஷயம், அவர் வந்து இவர் சொல்லி தான் போய் சேர்ந்தாருன்னா, இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அதிகாரத்துல பங்கு கேட்டாரு உங்ககிட்ட, உங்களுக்காக கேட்டாரு, விசிக்காக அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டாரு. ஆதவ அர்ஜுனா கேட்டதுனால இன்னைக்கு போய் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. யாரு சொல்லி இணைஞ்சிருக்காரு? யாருக்கான ஏஜென்ட் சார்? உங்களுக்காக பேசினா யார் நிர்பந்தத்துல தாவேக்கால சேர்ந்துட்டு திருமாவளவன்ட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு பாருங்க. அப்ப அது யாருடைய ஏஜென்ட்? அது எங்க கிட்ட இருந்த காலகட்டங்கள்ல எங்க கூட இருந்த காலகட்டங்கள்ல எங்க தலைவர் மீது காட்டிய மரியாதையின் அடிப்படையில எதிர்முகாமுக்கு போயிட்டு இங்க வந்து ஆசீர்வாதம் போயிட்டாருங்க. எங்க தலைவருடைய அணுகுமுறை பாருங்க. 2006 ஜெயலலிதா அம்மையாரோட நாங்க வந்து 6 மாத காலம் கூட்டணி வச்சிருந்தோம். ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வச்சுட்டு வெளியேற போகும்போது அந்த அம்மா எவ்வளவு கடுமையா சாடுவாங்க உங்களுக்கு தெரியும். ஆனா எங்களை மட்டும்தான் தம்பி திருமாவளவன் எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களுடைய அணுகுமுறை அப்படி இருக்கும். அந்த அணுகுமுறையில ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்க, ஆட்சி அதிகாரத்துல எத்தனை நிர்வாக சீர்கேடுகள் இருக்கு, லஞ்ச லாவண்யம் பெருகி போயிருக்கணும் போது அதற்கான விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாம மீண்டும் லஞ்சத்தை பத்தி அதிமுக கார பேசலாமாங்க? பேசுறதுன்றது ஊழலுக்காகவே சிறைக்கு போன கட்சி அதிமுக, ஆண்ட கட்சி, ஊழலுக்காகவே பதவியை ராஜினாமா பண்ணி சிறைக்கு போன கட்சி அதிமுக. எந்த இடத்துல அம்மா உயிரோடு இருக்கும்போது, உயிரோடு இருக்கிற வரைக்கும் தீர்ப்பு வந்துச்சா? அவர் தவறா சொல்லிட்டு இருக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை தவறா சொல்லிட்டு மக்கள் செல்வாக்கு மறைந்த இருக்க தமிழ்நாட்டு மக்களை சூர்யா வச்சுக்கொண்டார். பாஜகவை
திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே பாஜக அல்லது ஸ்லீப்பர் செல் அல்லது காவி சாயம் பூசிறீங்கன்றத டே 1ல இருந்து தாவேக்கா சொல்லுது. அதைத்தானே இப்போ திரும்ப பண்ணியிருக்கீங்க, வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க சார்? நாங்கள் எங்களுக்கு பாஜகவுக்கும் எங்களுக்கும் வாய்க்கா சண்டை வரப்பு சண்டை இல்லை சார். அது கொள்கை ரீதியான போர். அது ஒரு ஆரிய திராவிட போர். அது சமூக நீதியை நாங்கள் எங்க இருந்து யாருக்கிட்ட இருந்து மீட்டெடுக்க துடிக்கிறோம். யாருக்கிட்ட சமூக நீதி அடிமை மாதிரி அடிமைப்படுத்திருக்கு. அது இந்த தாவேக்காவுக்கு தெரியுமா? சமூக நீதினா என்னன்னா தெரியுமா தாவேக்காவுக்கு? சும்மா அட்டப்படத்தில் எழுதிக்கிட்டு அம்பேத்கரையும் பெரியாரையும் பார்த்துட்டு நான் சமூக நீதி சொல்லட்டுமா? கேக்குறீங்களா? சமூக நீதி என்னன்னு சொல்லட்டுமா? சார் நியாயம் இதெல்லாம் என்ன தெரியுமா? நாங்க யாரை எதிர்த்து போராடுறோம், என்ன காரணத்துக்கு போராடுறோம், தமிழனோட வாக்குரிமை பறிக்கப்படுது, அதை நாங்க எதிர்த்து குரல் கொடுத்தா எங்க துணை முதலமைச்சர் தேசத்துக்கு தேவையான ஒரு தலைவனா அவரோட கொள்கை சனாதானத்துக்கு எதிர்ப்புங்கிறது இந்தியாவே மிரண்டு போய் மோடி அரண்டு போய் படுத்து கிடக்கிறாரு. நாங்க அவரை அங்க வச்சு பாக்குறோம். சும்மா இவரு குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி பனை ஒரு ஊட்ட விட்டு வெளில வர சொல்லுங்க, அப்புறமா அரசியல் பேசலாம். அதெல்லாம் விட்டுட்டு ப்ரொஃபசர் வேணா தெருவா சுத்தலாம், வேற ஒன்னும் நடக்க போறது இல்ல. எடப்பாடி, தாவேகா, விஜய் இது எல்லாமே அடிமைகள் யாருங்கிற போராட்டம் கருத்தை சொல்லி முடிச்சு அதை மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை சார். சுருக்கமா மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்கின்ற அந்த அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சமத்துவத்தை பேணி காக்கிற அதே நேரத்தில் சமூக நீதியை முன்வைக்கிறது என்பதை நான் என்னோட பங்கேற்ற சக பிரதிநிதிகளிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க எல்லாருக்குமே, தமிழ்நாடு மக்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். சமீபத்தில் நடந்து முடிந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கூட 12 தீர்மானங்கள் ஒரு 4 தீர்மானங்களையும் தொகுத்து வழங்கினதும் பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணைப்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால் சமூக நீதி நாங்கள் வெறும் கொள்கை அளவில் மட்டுமல்ல செயல் வடிவத்திலும் வைக்கிறோம் என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன். ஒன்று கடைசியாக ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். குஜராத்தில் சிறையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை, குறிப்பாக இஸ்லாமிய சிறைவாசிகளை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் விடுதலை செய்யலை. தமிழ்நாட்டில் பாஜக உள்ள பூந்துரும், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் காவலாளின்னு சொல்லிட்டு அவருடைய வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய திமுக ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் கூட இன்னும் எத்தனை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்திருக்கிறார்? பிஜேபியினுடைய அதே கொள்கையினோடு தான் திமுகவும் செயல்படுகிறது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக தான் பாஜகவுடைய உண்மையான ஏபிசி எல்லா டீம் என்பது உங்க கட்சி தலைவர் சிறுபான்மை தான், அவரையும் சேர்த்து பாதுகாக்கிற இயக்கம் திமுக தான். அது முதல்ல போய் சொல்லுங்க. நீங்க அவர் மீது சுமத்துற வன்மத்தை விடவா இருக்குது திமுக எவ்வளவு வன்மம் வன்மத்தோடு விமர்சிக்கிறீங்க. ஆனா இவங்க வந்து லஞ்ச லாவண்யம் யார் அதிகமா வசூல் பண்றது, யார் பங்கு பிரிக்கிறது, அந்த போட்டா போட்டியில இருக்கு திமுக. அதுல இருந்து மீட்டெடுக்கிற எல்லாருமே எதிர்க்கட்சிகள் தான். ஒரே ஒரு ஆளுங்கட்சி அதை கேள்வி கேட்கிற எல்லாருமே எதிர்க்கட்சிகள் தான். கல்வி அனைவருக்கும் அடிப்படை உரிமை. அந்த கல்வி நிதியை கொடுக்காத 3548 கோடியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்காத ஒன்றிய அரச கேள்வி கேட்காத தாவேகாவும் அதிமுகவும் பாஜகவோட கிளைகள் பிரான்ச் ஆபீஸ் அப்படின்ற குற்றச்சாட்டா இதை மக்கள் ஏற்பாங்களா? பொறுத்தது பார்க்கல. வார்த்தையில் இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.